ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தெரியுதா என்ன இடம்னு? போன வாட்டி நம்ம வந்திருந்தோம்ல. இப்போ சரியான சவுண்டாக இருக்குது. நான் பேசுகிற கேட்குறது எனக்கு தெரியலை. பைக்கு நிறைய பேர் போகிறாங்க பைக்கில். இப்போ என்ன இங்கே உள்ள ஃபஸ்ட்டு அவனிக்கு மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்பா டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க. எதுக்கு இந்த மாலுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றை வாட்டி வந்துட்டு ஐஃபோனை பார்த்துட்டு போனோம்ல, வந்து கேட்டதுக்கு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ரீ ஆர்டர் வந்து 12ஆம் தேதி வெளியே நான் போய் ப்ரீ ஆர்டர் வந்து ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்டாக் இன்னும் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் கேஎலுக்கு போயிருந்தேன்னா, கேஎல் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக வந்து எடுத்திருப்பேன் கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுக்காங்க வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு யூனியோ மாலுக்கு மிஷின்ஸ் ஒரு ஐஃபோன் மிஷின்ஸ் வந்திருக்கோம். ஸோ கைஸ், ஃபைனல் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்தாச்சு. நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதனால் அதில் வந்து கிளியராக தெரியாது. ஓகே கைஸ், உள்ளே போய் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு எனக்கு வந்துருச்சு, இமெயிலும் வந்துருச்சு. கைஸ், நம்ம வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் 1 டிபியோட வச்சுருந்தோம். 1 டிபியை வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளோ போகும்? 2000 3000 வெளிக்கு போகும் இது 1 டிபியோட. இது வந்து பாதி காசு கழிச்சுக்கிட்டு நம்ம பாதி காசு கட்டுற மாதிரி இருக்கும் 17 ப்ரோ மேக்ஸுக்கு. இதாங்க நான் இப்போ கொடுக்க போகிறேன். இது வந்து 14 ப்ரோ மேக்ஸு 1 டிபியோட. இதை கொடுத்துட்டு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸு 1 டிபி எடுத்திருக்கேங்க. பண்ணலாம், பிரிக்கலாம்ல? ஓப்பன் பண்ணலாம்ல? ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இருக்கிறீங்களா? இது ப்ரொசீஜர் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இருக்குதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 1 டிபியோட வாங்கியிருக்கேங்க. டீப் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம், பார்க்கலாமா? வாவ், அந்த கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஆரஞ்சை விட எனக்கு வந்து ப்ளூ ரொம்ப பிடிக்குங்க. ப்ளூ சூப்பராக இருந்துச்சு, அதனால் ப்ளூவை எடுத்துட்டேனால நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளூவே கிடச்சிருது எப்போவுமே. சூப்பர். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணி செட்டப் பண்ணணுங்க. இந்த ஃபோனில் உள்ள ஃபுல்லாக ஏம்ட்டு பழைய ஃபோனில் உள்ளது ஃபுல்லாக புது ஃபோனுக்கு வந்து எல்லா டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸாச்சும் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை விட வந்து எனக்கு வந்து என் பழைய ஃபோனோட இந்த ஃபோன் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. என் பழைய ஃபோன் வந்து 14 ப்ரோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதை தூக்கிட்டு இதை தூக்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. வெயிட்லெஸ்ஸாக தெரிஞ்சுச்சு. ஓப்பன் பண்ணும்போது பாருங்களேன், அது புது வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. டச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு டச் பண்ணும்போது. மாற்றிட்டு செட்டப் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டேட்டுக்கு ஸோ கைஸ், நம்ம ஃபோனு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு வந்து எல்லா டேட்டாவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி ஒரு 2.5 மணி நேரமாச்சும் ஆகும். அதனால் நம்ம இந்த ஃபோனெல்லாம் பார்த்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகேவா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இதை பார்க்கும்போது ஐஃபோன் 6s ப்ளஸ் வச்சுருந்தேங்க. இதே மாதிரி ஒத்த கேமரா தான். இந்த மாதிரி தான் தின்னாக, ரொம்ப இதோட ரொம்ப தின்னாக இருக்குங்க. அந்த நினப்பு தான் வருது எனக்கு. ஐஃபோன் 6s ப்ளஸ் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் அந்த கான்செப்டில் தான் ஒரு வேளை வந்து இது பண்ணியிருப்பாங்க இவ்வளோ இருக்குது, டிசைன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ இருக்குது. இருக்குல்ல? இந்தாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன், விவோ ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கிளியராக இருக்காது இந்த வீடியோ, எனக்குன்னு தெரியும். பார்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து 17
சரி ஓகே கைஸ், வெளியே போகலாம் வாங்க. ஏறிக்கிட்டே இருக்கட்டும். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:57 ஆயிடுச்சுங்க. 1:57 ஆயிடுச்சு. சாப்பிட போகலாமா வெளியே? இங்கே நல்லா இருக்காது, மால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம A2Bக்கு வந்து சாப்பிட்டு போவோமா? A2Bயில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. A2Bயில் எல்லாமே நம்ம ஊரில் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது. போன வாட்டி எங்கேயும் சாப்பிட்டேன், மீல்ஸு சூப்பராக இருந்துச்சு guys. இந்த வாட்டியும் இப்போ அங்கேயே போவோம். ஸோ guys, தீபாவளி வேறு நெருங்குதா இருக்குன்னு எங்களோட லிட்டில் இந்தியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தீபாவளி இன்னும் தீபாவளி டயத்துலலாம் அங்கெல்லாம் வரைய முடியாதுங்க. அவ்வளோ வெடி கடை, அவ்வளோ ஸ்வீட் கடை நிறைய இருக்குங்க இங்கே. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாட்டெல்லாம் போட்டு சும்மா எல்லாரும் இருப்பாங்க இங்கே. அவ்வளோ ஜெயின்னு இருக்குங்க அப்படின்னா இங்கே லிட்டில் இந்தியாவில் தீபாவளி அன்றைக்கின்னா. சரிங்களா? ஆனந்த பவன் வந்துட்டு இங்கே சாப்பிட A2Bக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க. மீல்ஸை பார்த்தீங்களா, நம்ம ஒரு மீல்ஸ் மாதிரி வடகம், அப்பளம், பாயசம், மிளகா வத்தல், கூட்டு, ரசம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது சூப்பராக இருக்குங்க, நெய். அப்புறம் வந்து ஏதோ ஒரு பொடி இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஊறுகாய் இதாங்க இங்கே உள்ள மீல்ஸ் A2Bயில். சூப்பராக இருக்குங்க இங்கே. ஆனால் இந்த விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. சரி ஓகே, இப்போ ரொம்ப பசிக்குது, மணி ஒரு டைம் ஆச்சா. நான் சாப்பிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு அவென்யூ மாலுக்கு வந்தாச்சு. மணி டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:57. இப்போ போய் பார்க்கலாமா எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியல, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். இன்னுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ் இருக்குங்க, 1 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுங்க. அதனால் சும்மா இந்த மாலுக்குள்ளேயே ஏதாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்போம். மேலே போவோம். மேலே பார்த்தோம்னா சூப்பராக தெரியுங்க. மாலுக்குள்ளேயே ஏதாச்சும் சுற்றிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். வாட்டர் ப்ரூஃப் ஷூ ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இங்கே இருக்கான்னு பார்ப்போம் ஷூ கடை. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா தொப்புன்னு ஆகிடுது. காயறதுக்கே 1.5 நாள் ஆகுதுங்க காய வைக்கவே. அதனால் இங்கே ஏதாச்சும் ஒரு ஷூ கடை இருக்கான்னு பார்ப்போம். ஷூ கடை இருந்துச்சுன்னா நல்ல ஷூவாக பார்த்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ வாங்கிடுவோம். ஈவினிங் போனோம்னா நிறையா இருக்கும், ஆஃபர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, செம்ம இருக்குல்ல, செம்ம பெருசுங்க. பக்கத்துலேயே கொம்தார் இருக்குது. இந்த ஃபஸ்ட் யூனிக் மால் பக்கத்துலேயே கொம்தார் இருக்குது. இந்த பிரிட்ஜு, உங்களுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு இருக்குது, போய் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து அடுத்த மாலோட கனெக்ட் ஆகும். இது பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த மாலோட வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து வேறு மால். கீழே வந்து ரோடுங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரிங்கிங் மால்னு சொல்லுவாங்க மொத்தமாக. இது வந்து ப்ரிங்கிங் மால் கொம்தார். ஒன்றோட கனெக்டிங்காக இருக்குங்க. அது இந்த பக்கம் தான் வேறு மாதிரி, இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வென்யூ. இது உள்ள இருந்தால் வந்தேன்னா அடிடாஸ் ஷூலாம் வந்து 99 வெள்ளிக்கு போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வெள்ளிக்கு, 250 வெள்ளி, 300 வெள்ளிக்கிட்டானே இருக்கும். ஒரிஜினல் தானே இது, சூப்பராக இருக்குது. இந்த ஷூ கடையில் விசாரித்தேன். அந்த ஒரு ஆண்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துல சொல்லிச்சு, வென்யூ பிளாஸில் வந்து இன்னும் ஒரிஜினலாக வேணும்னா, இது வந்து ஒரிஜினல் தான், ஆனால் ரொம்ப பழைய மாடல். அதனால் வந்து ரொம்ப சீப்பாக போட்டு வச்சுருக்காங்க, ஆஃபர்னு போட்டு. சும்மா வென்யூ பிளாஸாவில் தான் அதோட ஒரிஜினல் ஷோரூம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு
விளையாட்டு இடம் இருக்குங்க. சூப்பராக இல்லை, நம்ம பெரிய ஆளும் விளையாடலாம். இவ்வளோ போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து இந்த மாலை வந்து சினிமாவும் இருக்குது. ஆக மேலே கடைசியில் வந்து சினிமாவும் இருக்குது, தேட்ரு இருக்குது. 2-3 லிஃப்ட்டு ஏறணுங்க. ஏறி போனோம்னா தேட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மேலே ஏறி பார்த்தோம்னா ஃப்ளைங் சிட்டியும் தெரியுங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல வியூ. இங்கே ஏதோ சைனீஸ் ஃபேஷன் ஷோ நடக்குதுங்க. ஃபைனலி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட். நாங்கள் முடிஞ்சுங்க ஒரு வழியாக. மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிடுச்சுங்க. வா, ஃபைனலி எல்லா லாங்குவேஜ்லையும் காட்டுதுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்க. வா, வெல்கம், கெட் ஸ்டார்ட். எல்லா அப்ளிகேஷனும் வந்துருச்சுங்க ஒரு வழியாக. ஸோ கைஸ், என்னடா மாலை வந்து திடீர்னு இங்கே வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா, இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, மாலில் வந்து அவ்வளோ எடுக்க முடியலை. லேட்டாக வர ஆயிடுச்சு. இப்போயே மணி வந்து 4:32 ஆயிடுச்சு. லேட்டாக ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர போகணுமா. அதனால் வந்து அன்பாக்சிங்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஏரியாவுக்கு உள்ள கடலுக்கு வந்தாச்சுங்க. எங்கள் ஏரியாவுக்கு போகிற வழி அந்த அன்றைக்கி நம்ம ப்ளூ மூன் செல்லக்குட்டி. என்னோடய பழைய வீடியோவை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நிறையா போட்டிருப்பேன். எங்கள் ஏரியாவை சுற்றி நிறைய என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருப்பேன். அப்படி புதுசாக வர்றீங்கன்னா, புதுசாக இந்த விளாக் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோலாம் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க இங்கே. ஓகே கைஸ், ஃபைனலி எப்படி தெரியுதா? கிளார் அடிக்குது, இங்கே தெரியுதா தெரியும். இப்போ சூப்பராக தெரியுது, நல்லா தெரியுது. ஃபைனலி நம்ம கையில் ஐஃபோன் 17 Pro Max 1TBயோடங்க 1TB வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ், இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஐஃபோன் வெளியானப்போய் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. விளாக் முடிக்கிறது வந்து இந்த வீடியோ இதில் எடுத்து வைப்போம். இந்த ஃபோனில் கேமரா பார்த்தீங்க, கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குதுங்க, தாறுமாறாக இருக்குது கேமரா. மூணுமே வந்து 48 மெகா பிக்சரு. முன்னாடி வந்து இது 18 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க கேமரா, நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன், அப்போயே அங்கேயே செக் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்டல் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு கேமராவும் சூப்பராக இருக்குங்க, நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு கேமராலாம். தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு, இப்போ தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரண்ட்டு கேமரா வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பக்காவாக தெரியுது. ஒரு கிளிக் பண்ணி பார்ப்போமா? இந்த கிளிக்கை வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த ஃபோட்டோ வந்து சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஃபோன் 14 வச்சுருந்தேன்னா 14 Pro Max வச்சுருந்தேன். எப்படா மாடல் மாறும்னு, மாடல் இந்த மாதிரி டிசைனு ஏதாச்சும் ஒரு அப்கிரேட், பெரிய அப்கிரேட் வரும்னு நினச்சேன். 16, 17 சாரி 15, 16 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல ஒரு அப்கிரேட் தாங்க. 14 Pro Max வச்சுருந்தேன். 15, 16 வந்து 14 மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் விரும்பலை, வாங்கலை. புதுசாக ஏதாச்சும் வரும்னு பார்த்தேன். 17 Pro Max வந்துருந்துச்சுங்க, ஒரு வழியாக எடுத்தாச்சு. டெலிஃபோட்டோ நினச்சி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். நான் போக போக வந்து நான் ஷார்ட்ஸை எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சரி, இந்த விளாக்கோட எண்டிங்கை வந்து இந்த ஃபோனில் எடுக்கிறேன், பார்ப்போமா எப்படி இருக்குன்னு வீடியோ பார்ப்போம். தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. அதே ஆப்டிக்கல் ஜூமில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறேன்.
அதையும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து வீடியோ எடுப்போமா, வாங்க. ஹாய் கைஸ், எப்படி இருக்கு? இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா 17 ப்ரோ மேக்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ஆடியோலாம் எப்படி கிளியராக கேட்குதான்னு சொல்லுங்கள். டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து எங்களுக்குள்ளே ஒரு மலை தெரியுது, பார்த்தீங்களா? தெரியுதா என்ன தெரியல, எங்களுக்குள்ளே ஒரு மலை தெரியுது. அதில் வந்து 8x ஜூம் வந்து பண்ணி பார்ப்போம், எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பார்ப்போம். வீடியோலேயே பண்ணி பார்ப்போமா? வாவ், எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. மழை பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ புதுசாக வந்து நம்ம விளாக் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள். மலேசியா பற்றி நிறைய விளாக் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். இனிமேல் போக வந்து பிள்ளைங்க வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண பார்ப்போம் முடிஞ்சா. ஓகே கைஸ், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிளராக இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை, see you.